வெல்கம் டு தமிழ் மகிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குவாட்ஸ் எடுத்து அதுக்கான முழு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பைபிளில் இருக்க ஒரு வாசகம், லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்றது. லவ் யுவர் எனிமீஸ்னால் எப்படிங்க பண்ண முடியும்? நம்மளுடைய எனிமீஸ் எப்போவுமே நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் யோசிச்சுட்ருப்பாங்க. நம்மளுக்கு எப்போவுமே நெகட்டிவான வைப் தான் கொடுத்துட்ருப்பாங்க. நம்மளை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள போய் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் லவ் யுவர் எனிமீஸ் அது எதுக்காக தெரியுங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை சேர்த்து வச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற விஷயத்த நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, ஆஸ் அ குட் ஃப்ரெண்டாக உங்களுக்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும்னா, உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ இதை ட்ரை பண்ண, நீ நல்லா வருவ அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது நமக்குள்ளே ஒரு ஒரு உத்வேகம் வரும். ஓகே ஃபைன். அட் த சேம் டைம் இதே விஷயத்த உங்கள் எனிமீஸ்க்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு யார் மூலியமாவது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவனால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவன் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. அவனால் பண்ண முடியும்னு வேற நினைக்கிறானா? வாய்ப்பே இல்லை. விஷயமே நடக்காது. அந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் பாசிட்டிவ் வேர்ட்ஸால் நம்மளுக்குள்ளே வர வைபை விட நெகட்டிவாக அவங்க பேசுகிற வார்த்தைகளால் நம்மளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க எல்லா பவரையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதாவது நன்மையான வார்த்தைகளால் வரக்கூடிய விளைவுகளை விட இது மாதிரி தீமையான வார்த்தைகளையும் நன்மையாக எடுத்துக்கிட்டு அதை முடிக்கும்போது அதோடைய ரிசல்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நமக்கு கிடைச்ச அனுபவமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து படிக்க போகும்போது நம்ம ரொம்ப அசால்ட்டாக அந்த சக்ஸஸை ரீச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ லவ் யுவர் எனிமீஸ்.